அதுக்கு சிவன் சொல்கிறாரு, இதை நான் சொல்கிறத விட நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிடுறாரு. இந்த பக்கம் அந்த முனிவர் மேலே பக்தியாக இருக்க ஒரு பெண் ஒரு மலர் மாலையை அந்த முனிவருக்கு பரிசளிக்கிறாங்க. அந்த கோபக்கார முனிவரோ அந்த மலர் மாலையை வாங்கிக்கிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அந்த மலர் மாலையை வீணாக்க மனசு இல்லாமல் அந்த முனிவர் என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு தேவேந்திரனும் இந்திராணியும் வர்றாங்க. வந்த தேவேந்திரன்கிட்டையும் இந்திராணிக்கிட்டையும் அந்த மலர் மாலையை அன்பாக பரிசாக கொடுக்குறாரு நம்ம முனிவர் துர்வாசர். துர்வாசர் யாருன்னு தானே நீங்களாம் நினைக்கிறீங்க? அந்த கோபக்கார முனிவரோட பேர் தான் துர்வாசர். சரி, அது இருக்கட்டும். துர்வாசர் அந்த மலர் மாலையை இந்திராணிக்கும் தேவேந்திரனுக்கும் அன்பாக கொடுக்க, ஆனால் இந்திராணியோ இந்த மலர் மாலையை அலட்சியப்படுத்தி, நாமெல்லாம் தேவர்கள், நாம் சொர்க்கத்தில் இருக்கவங்க, நாம் இந்த மலர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த மலர் மாலையை காலில் போட்டு மிதித்து கசக்குறாங்க. அதை முனிவர் துர்வாசர் பார்த்துட்றாரு. பார்த்தவர் உடனே கோபமாக வந்து இந்திராணிக்கிட்ட, நான் உங்கள்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தானே இந்த மலர் மாலையை கொடுத்தேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்போவே வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல, ஆனால் அதை வாங்கிட்டு போய் இப்படி அவமானப்படுத்தக்கூடாது, அதனால நான் உங்களை சபிக்கிறேன்னு சொல்லிடுறாரு. தேவேந்திரனை பார்த்து, நீ சொர்க்கத்தின் தலைமை பதவியை விட்டு நீயும் உன் தேவர்களும் சொர்க்கத்திலிருந்து ஒரு நாள் விரட்டி அடிக்கப்படுவீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு தேவேந்திரனுக்கு. ஆமால, அகங்காரத்தினால ஒருத்தர் அன்பாக கொடுத்த அன்பளிப்பை அவமானப்படுத்துறதுங்கிறது அவங்களோட அழிவு பாதைக்குத்தான் இழுத்து செல்லுங்கிறது உண்மைதான் போல. சரி, தேவேந்திரனும் இந்திராணியும் உடனே பயத்தில் சொர்க்கலோகத்துக்கு கிளம்புறாங்க. அங்கே சொர்க்கலோகத்தில் 2 பேரும் நடந்ததை நினச்சி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க, அவையில் இருக்க மற்ற தேவர்கள்லாம் என்னாச்சுன்னு மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்குறாங்க. ஒரு வழியாக தேவேந்திரனும் இந்திராணியும் நடந்த எல்லாத்தையும் எல்லா தேவர்கள்ட்டையும் சொல்கிறாங்க. உடனே அங்கே அவையில் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. முனிவர் விட்ட சாபம் கண்டிப்பாக நடக்குமே, என்ன செய்ய போகிறோன்னு யோசிக்கும் போதே அரக்கர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து சொர்க்கலோகத்தை முற்றுகையிடுறாங்க. ஒரு வழியாக தேவர்களையெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு சொர்க்கத்தை அரக்கர்களுக்கு சொந்தமாக்கிக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்.